நல்ல கதையை ஏன்டா இப்படி கொலையாக கொண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த எஸ்ஐயா வர டேரக்டர் வந்து நடிப்பு இருக்குது தெரியுமா? அடேங்கப்பா! நடிகர் திலகத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஏதோ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு நக்கலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கருணை கொடூரமாக இருந்துச்சு. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. எதார்த்தமான ஒரு நடிப்பு கொடுங்க. அதுதான் நல்லது. அதே மாதிரி இதை வந்து காதல் சுகுமார் ஒரு காமெடி பண்ணுறேன்றதுல கழுத்தறுத்து வச்சுருப்பாப்புல. அந்த ஆறு பாலன்னு கூட ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு. அவருமே பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. விமலோட நடிப்பும் சரி, பெர்ஃபார்மன்ஸு பெருசாலாம் இல்லை. சாயாதேவிங்கிற அந்த நடிகை கன்னிமாடம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ மமன் படத்தில் கூட ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, அதில் அவங்க லவ்வை காமிச்சிட்டு இருக்க விதமும் சரி, அதே சமயம் அவங்க அண்ணங்கிட்ட வந்து போடுற விஷயமும் சரி, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வானவில் படத்தோடைய இயக்குனரான மனோஜ் பாரதிராஜா அவருடைய மருமகன், அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஒரு அருமையான ரோல். ஸோ இந்த படத்தில் இந்த கோர் சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. ஆனாலும் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன், கிரிப்டோ கிறிஸ்டியன், இல்லை இவங்க இந்து அவங்க எது அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதில் அடிப்படையாக என்ன தேவை இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது. அது யார் கொடுத்தா என்ன வந்தானே சாமி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முழுசும் பேசுது. ஸோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்த மற்ற படங்களில் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு கதை. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் வேறு வழியே கிடையாது, சகிச்சுக்கிட்டு தான் படத்தை பார்த்தாலும் கடுப்பாகும். இதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டிங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட இசையை மற்ற விஷயங்கள் எல்லாமே சத்தியமாக ரொம்ப போர் அடிக்கும், சலிப்பு தட்டும். ஆனால் இந்த கோர் வேல்யூ நல்லாயிருக்கும். இதில் கூல் சுரேஷ் ஒரு காமெடி பண்ணி வச்சுருப்பாப்புல. அவருக்கு கூல் சுரேஷ்னு பேர் வச்சது போல் கடுப்பு சுரேஷ்னு பேர் வச்சா இன்னும் கரெக்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் பண்ணியிருப்பாப்புல. எதுவுமே ஒட்டாத கதாபாத்திரமாக இருந்தாலும் நல்ல கதைக்கரு. ஒருவேளை வந்து இன்னமும் திரைக்கதையை மெருகேற்றிருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்துருக்குமோ என்னமோ தெரியல. பரமசிவன் பாத்திமா சில இடங்களில் பல இடங்களில் சரிக்கிருச்சு.